கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளி போலி NCC முகாமில் மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளான சம்பவம். CBCID விசாரணைக்கு உத்தரவிட தமிழக அரசுக்கு CPM மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல். வயநாடு நிலச்சரிவில் 17 குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக பலியான கொடுமை. கேரள முதல்வர் பினராயி விஜயன் அதிர்ச்சி தகவல். நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 119 பேரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் வேதனை. நியாய விலைக் கடைகளுக்கு ஜன்போஷான் கேந்திராஸ் என்று பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவு. நாடு முழுவதும் முதல் கட்டமாக 60 கடைகளுக்கு பெயர் மாற்ற திட்டம். நீதிபதி ஹேமா குழுவின் அறிக்கையை தாமதமாக வெளியிட்டதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை. கேரள முதல்வர் பினராயி விஜயன் மறுப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம். முக்கிய நிகழ்வான கருட சேவை 8ஆம் தேதியும் தேர் திருவிழா 11ஆம் தேதியும் நடைபெறுவதாக தகவல். கோவிட் தொற்று, உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் எழுந்த சவால்களை இந்தியா திறமையுடன் கையாண்டதாக ரிசர்வ் வங்கி தலைவர் சக்திகாந்த தாஸ் பேட்டி. இந்திய பொருளாதாரம் உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பெருமிதம். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியில் அந்த நிறுவனத்தின் தலைவர் தேவநாதன் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். 525 கோடி ரூபாய் பணம், 300 கிலோ தங்கம் மாயமானதாக காங்கிரஸ் நிர்வாகி ஆனந்த் சீனிவாசன் குற்றச்சாட்டு. எய்ம்ஸ் உள்ளிட்ட மத்திய அரசின் மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு சுகாதாரத்துறை புதிய கட்டுப்பாடு. நோயாளிகளுடன் 1 அல்லது 2 உதவியாளர்கள் மட்டுமே அனுமதி. பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் ஆணை. My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.